எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஈஸியாக செய்ய முடிகிற ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. ஒரு டைம் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் ரெசிபியாக இந்த சிக்கன் ரெசிபி மாறிடும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கூடவே 3 இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கு. இது இல்லாமல் உப்பு, எண்ணெய் இது ரெண்டும் நமக்கு தேவைப்படுது. உப்பு, எண்ணெய் நம்ம எல்லா குழம்புலுமே எல்லா டிஷ்ஷிலுமே காமனாக சேர்க்கிறதா இருக்கிறதுனால அது நம்ம இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணலை. அதனால தான் சிக்கன் கூட 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அப்படின்னு சொன்னேன். சிக்கன் நல்லா கழுகி இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுனால போன்லெஸ்ஸாக தான் எடுத்துருக்கு. இல்லை இருந்தால் ஃபுல்லாக எள்ளு மாதிரி ஆகி போயிடும். இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். இதோட கணக்கு எப்படின்னா, நம்ம எடுக்கிற சிக்கனோட பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கணும். 1 கிலோ அளவு சிக்கனுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு. அது இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு டைம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்தாலும் போதும், இல்லை அந்த கல் நல்லா இடித்து எடுத்தாலும் போதும். அரையக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. கூடவே இடித்த வரமிளகாய் பவுடர் எடுக்கக்கூடாது, இடித்தே எடுத்துக்கோங்க. இதோட அளவு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 1 கிலோ அளவு சிக்கனுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணி தான் செய்யறது. உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இடித்த வரமிளகாய் சேர்க்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். அது ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே காரம் ஒரே மாதிரி டேஸ்ட்டு பத்தாது. சிலவருக்கு காரம் கம்மியாக போதும், சில பேருக்கு காரம் அதிகமாக வேணும். அதனால உங்களுக்கு காரம் அதிகமாக தான் வேணும் அப்படின்னா வரமிளகாய் இப்படியே இடித்து எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த டைமில் சிக்கனுக்கு கலர் கம்மியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அது கூடவே வரமிளகாய் வதக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடரும் கூடி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா, மிளகாய் இடித்து எடுக்கும்போது பாதி காஷ்மீரி மிளகாயும் பாதி வரமிளகாயும் சேர்த்து இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். கலர் கம்மியாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்து வதக்கிக்கோங்க. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில் செய்யும்போது எனக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கல. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குமோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல நான் இதில் இடித்து வச்ச சின்ன வெங்காயம் தான் சேர்த்தேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையில் பாதி போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ முதல்ல சின்ன வெங்காயம் தான் சேர்த்துறேன். தீ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கும் போது வெங்காயம் நல்லா சாஃப்டாகி ஒரு மஞ்சள் கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இடித்து வச்ச வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இடித்த மிளகாய் சேர்த்து வதக்கி கலர் கம்மியாக இருந்தால் மட்டும் காஷ்மீரி மிளகாய் பவுடர் அப்புறமா சேர்த்தா போதும். இது கூடவே சேர்த்து வதக்கணுன்ட்டு இல்லை. கருவேப்பிலையும் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. தீ கம்மி பண்ணி வைக்கணுன்ட்டு இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இடையில விட்டு விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி அந்த வரமிளகாய் கருவேப்பிலை எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டானதுக்கு அப்புறம் நம்ம கழுகி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு சிக்கன் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ரெசிபி இப்படியே செய்யணும். வெங்காயம் பச்சையாக இருந்துச்சு, தண்ணி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் சிக்கன் ஆட் பண்ணி செஞ்சிருச்சுன்னா இந்த டேஸ்ட் கிடைக்காது. அது பத்திரமா பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில நல்லா வதக்கி இதே மாதிரி நிறைய ஆவி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, ஒன்றுமே ஊற்ற வேண்டியதில்லை. இந்த ஆவியிலே இந்த சிக்கன் நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம இது சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கு, அதனாலே சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சுக்கோங்க. சிக்கனுக்குள்ளே தண்ணி இருக்கும், வேகும்போது அந்த தண்ணி அதுக்குள்ளே கலந்து அடி பிடிக்காது.
இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பாதி வெந்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இனி இது மூடி வைக்க வேண்டியதில்லை. இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வற்றி கொஞ்சம் ட்ரையாக பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி இதுக்குள்ளே எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் ட்ரையாக பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். தீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இது கொஞ்சம் ட்ரையாக பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில விட்டு விட்டு பண்ணால் போதும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை, வதக்கிட்டே இருக்க வேணான்ட்டு இல்லை. பாருங்கள், இப்போ இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது பார்த்துட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டேஜில் வரும்போது தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு இங்கே வீட்டில் குஞ்சுள்ளி சிக்கன் அப்படி தான் சொல்கிறது. குஞ்சுள்ளி அப்படின்னா சின்ன வெங்காயம். உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இது இங்கே எங்கள் வீட்டில் எல்லாரோடையும் ஃபேவரட்டாக இருக்கிற ரெசிபியாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.